நதிநீரை சேமிச்சு ஆய்வு செய்யறதுல தொடங்கி இன்ச்சு இன்ச்சா பார்த்து பார்த்து பண்றது எதற்காக? அடுத்த வருஷம் நடக்க போற பிரம்மாண்டத்துக்காக டெபுட்டி சிஎம்ஏ இறங்கிட்டாரா? ஆந்திரால கோதாவரி ஆற்றுல 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மிகப்பெரிய நதிநீர் திருவிழாவான கோதாவரி புஷ்கர்லு 2027ஆம் ஆண்டு நடக்க போகுது. ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு விழாவை மாசில்லாத நிகழ்வா கொண்டாடணும் அப்படின்றதுல ஆந்திரா அரசு மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்ட மேம்பாட்டு பணிகளுக்காக 904 கோடி முன்மொழியப்பட்டதை தொடர்ந்து அது இன்னமுமே அதிகரிச்சிருக்கு. ஆந்திராவுடைய துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் நேர்ல பார்வையிட்டு இருக்காங்க. கோதாவரி ஆற்று நீரை ஆய்வு செய்யறதுக்காக எடுத்ததுல தொடங்கி நல்லா கால்வாய் வரைக்கும் ஆய்வு செய்திருக்காங்க. இந்த நல்லா கால்வாயின் வழியா நகருடைய கழிவு நீரும் வடிகாலும் கோதாவரி நதியில கலக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பம்பிங் நிலையத்தையும் பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவு செயலாக்க நிலையத்தையும் பார்வையிட்டு இருக்காங்க. 10 கோடி பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விழா மாசில்லா விழாவா நடக்கணும் அப்படின்றத கருத்துல கொண்டு சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் நதியில கலப்பதை தடுக்கிறதுக்காக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகுது. என்ன மாதிரியான குறுகிய கால மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது அப்படின்றதையும் அதிகாரிகள் கிட்ட பவன் கல்யாண் அவர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. 2026 ஜூன் ஜூலைல நடக்க போற விழாவுக்காக 18 மாதங்களுக்கு முன்பே முன்னேற்பாடுகள் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.